அங்கிங்கனாதபடி எங்கும் கடவுள் பறந்து விரிந்து இருக்கின்றான் என்றாலும் கூட அவன் கண்ணுக்கு தெரிகின்ற வகையில் ஒரு கர்ப்பகிரகத்தில் வைத்து தூபதீப ஆராதனை செய்து வழிபாடு செய்வதுதான் மரபு. இந்த ஆலய வழிபாடு உலகம் முழுக்க 3 வகை என்றாலும் கூட அருவ உருவ என்றாலும் இன்றைக்கு உலகம் கொண்டாடி வணங்கக்கூடியது உருவ வழிபாடு. இந்த உருவத்திற்கு எப்போது உயிர் கொடுப்போம் என்றால் கும்பாபிஷேகத்தின் மேலே தண்ணீர் ஊற்றுகின்ற போது கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் உயிர் பெறுகின்றான். ஆண்டுக்கு ஒரு முறை நாம் பிரம்மோற்சவம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சமயத்தில் வரும். அந்த பிரம்மோற்சவத்து குறைகளையும் சரி செய்வதற்கு பெருஞ்சாந்தி பெருவிழா என்று ஒன்று கொண்டாடுகின்றோம். இது வெறும் கோயில் கட்டிய பிறகு மட்டும் கொண்டாட வேண்டியதல்ல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு அவசியம் செய்ய வேண்டும். இந்த பகுதியினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை நம்முடைய மதத்தினுடைய சிறப்பு, இந்து தர்மத்தினுடைய மேன்மை, சனாதனத்தினுடைய அருமை, சமய சின்னங்களின் சிறப்பு என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே இந்த மண்ணுலகில் 64வது நாயன்மாராக போற்றி வணங்கப்பட்ட வாரியார் சுவாமிகளுடைய ஆலயம் ஏன் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை படிக்கக்கூடிய பேரை அடியேன் பெற்றேன். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நான் பலமுறை இந்த ஆனந்த ஆரம்பத்தில் கும்பாபிஷேகம் பற்றி தனியாக பேசியிருக்கிறேன், யாகசாலை குறித்து தனியாக பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு எல்லா இந்து மக்களுக்கும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இந்து அன்பர்களுக்கும் நம்முடைய ஆலய வழிபாட்டினுடைய பெருமையை அப்படி இரத்தன சுருக்கமாக வாரியார் வழி நின்று அப்படி சாறுபிடிந்து தருவது தான் நோக்கம். அவர் என்ன எழுதுகிறார்? கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வரும், ஏன் ஆலயங்களை உருவாக்க வேண்டும்? ஏன் ஆலயத்தில் ஒரு கர்ப்பகிரகத்தை வைத்து இறைவனுடைய உருவத்தை பிரதிஷ்டை செய்து வணங்க வேண்டும்? இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, வாரியார் சாமி சொல்றார், நம் கண்ணுக்கு தெரியாத வகையில் பூமியின் கீழே தண்ணீர் பறந்து பட்டு கிடக்கிறது. இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நீரை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு கிணறோ ஒரு ஆழ்குழாய் பைப்போ அல்லது ஒரு குளமோ கடலோ இருந்தால்தான் நீர் கண்ணுக்கு தெரியும். அதுபோல அங்கிங்கனாதபடி எங்கும் கடவுள் பறந்து விரிந்து இருக்கின்றான் என்றாலும் கூட அவன் கண்ணுக்கு தெரிகின்ற வகையில் ஒரு கர்ப்பகிரகத்தில் வைத்து தூபதீப ஆராதனை செய்து வழிபாடு செய்வதுதான் மரபு. இன்னும் உங்களுக்கு புரிய வேண்டுமென்றால் வாரியார் சாமி சொல்கின்றார், மிகப்பெரிய நம்ம கோ என்று வழிபாடு செய்யக்கூடிய பசுவினுடைய உடல் முழுக்க உச்சந்தலையிலிருந்து அதனுடைய கால் பகுதி வரைக்க உடம்பு முழுக்க பால் பரவி இருக்கிறது. ஆனால் ஒரு அற்புதமான பசுமாட்டின் காதை பிடித்தோ கொம்பை பிடித்தோ வாளை பிடித்தோ நாம் சுரந்தால் பால் சுரப்பதல்ல, மடிக்காம்பை சுரந்தால்தான் பால் வெளியில் வரும். அதுபோலத்தான் கடவுள் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து இருக்கிறான். மண்ணில், விண்ணில், நீரில், நெருப்பில், காற்றில், ஆகாயத்தில், மண்ணில். ஆனால் அவனை நாம் தரிசித்து பூஜை செய்ய வேண்டிய இடம் கர்ப்பகிரகத்தில் சென்று ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாருங்க. இந்த ஆலய வழிபாடு உலகம் முழுக்க 3 வகை என்றாலும் கூட உருவ என்றாலும் இன்றைக்கு உலகம் கொண்டாடி வணங்கக்கூடியது உருவ வழிபாடு. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு உருவம் இருக்குது. இந்த உருவத்தை நாம் மலையிலிருந்து கல்லாக எடுத்து சிற்பமாக்கி செதுக்கி கர்ப்பகிரகத்தில் வைத்து மருந்து சாத்தி விடுகின்றோம். ஆனால் இந்த உருவத்திற்கு எப்போது உயிர் கொடுப்போம் என்றால் கும்பாபிஷேகத்தின் மேலே தண்ணீர் ஊற்றுகின்ற போது கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் உயிர் பெறுகின்றான். அப்படி உயிர் பெற்ற கடவுளுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை வழிபாடு செய்ய வேண்டும். நித்திய கால பூஜை
6 முறை செய்ய வேண்டும். அந்த நித்திய பூஜையில் பல்வேறு சங்கடங்கள், சில சிக்கல்கள் இருப்பதால் அவற்றில் உள்ள குறைகளை சரி செய்வதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் பிரம்மோற்சவம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சமயத்தில் வரும். அந்த பிரம்மோற்சவத்து குறைகளையும் சரி செய்வதற்கு பெருஞ்சாந்தி பெருவிழா என்று ஒன்று கொண்டாடுகின்றோம். இது வெறும் கோயில் கட்டிய பிறகு மட்டும் கொண்டாட வேண்டியதல்ல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு அவசியம் செய்ய வேண்டும். நாம் பொருளை தேடுவதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அருளையும் தேடிச் செல்ல வேண்டும். இறை தேடுவதில் உள்ள வேட்கையை இறைவனை தேடுவதிலும் செய்ய வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏன் குடமுழுக்கு? ஒரு வருடத்திற்கு 12 மாதம், பகலையும் இரவையும் பிரிப்பது 12, குறிஞ்சி மலர் பூப்பது 12, மகாமகம் 12, இப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பத்து தண்ணியை எடுத்து கும்பத்தில் ஊற்றி அவ்வப்போது ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும். ஒருவர் ஒரு குடமுழுக்கை பார்த்தால் 12 ஆண்டு நீடிக்கிறது. இந்த குடமுழுக்கில் நீரையும் நெருப்பையும் மையப்படுத்த வேண்டும். நீர் அழுக்கை அகற்றும், நெருப்பு அழுக்கை பொசுக்கும். யாகசாலை 33 தொடங்கி 1 வரை அவரவர் விருப்பத்துக்கு வைத்தாலும் கூட அந்த கும்பம்தான் இறைவனுடைய முகம். அதில் உள்ள கண் இறைவனுடைய கண், மாவிளை சடைமுடி, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் இரத்தம், உள்ளே இருக்கக்கூடிய பொருள் தாது பொருள், வெளியே உள்ள நூல் இறைவனுடைய எலும்பு நரம்பு. சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் தர்பை என்கின்ற மின்கடத்தியில் போய் பூர்ணாகதி முடிவிற்ற பிறகு மங்கள வாத்தியம் முழங்க உற்றார் உறவினரும் தலைவை சிவாச்சாரியாரும் பட்டாச்சாரியாரும் சிரசிற்கு மேல் உள்ள தலையில் கும்பத்தை வைத்து மங்களவாத்தியத்தோடு கடப்புறப்பாடு செய்து கும்பத்தில் நீரை ஊற்றுகின்ற போது இறைவன் உயிர் பெறுகின்றான். கும்பத்து நீரை கும்பத்தில் ஊற்றுவதால் கும்பாபிஷேகம் கேட்டவருக்கும் பார்த்தவருக்கும் 12 ஆண்டு நீடிக்கிறது என்று ஒரு மகா கடல் போன்ற இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு கமண்டலத்திற்குள் அடக்குவது போல கைக்குள் அடக்கி தந்த வாரியாரின் வழி நின்று குடமுழுக்கை இன்று ரசித்தோம், பார்த்தோம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாழவும் நன்று.